ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் அதில் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆபக்கூக் தீர்க்கதரிசியானவர் விண்ணப்பமாக இந்த 3ஆம் அதிகாரத்தை பாடுகிறார். அப்படி அவர் பாடும்போது இந்த 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவர்கள் பாடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும். அடுத்த வசனம் நம்முடைய 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல முந்தின வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்வெளிகள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனிடத்தில் களி கூறுவேன் என்று இந்த இடத்துல ஆபக்கூக் தீர்க்கதரிசி பாடுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எதை உங்கள் இருதயம் நாடிக்கொண்டிருக்கிறது, எதின் மேல் உங்கள் ஆத்மா விருப்பமாய் இருக்கிறது, இந்த முதலான காரியங்களை நீங்கள் யோசித்து அந்த காரியத்தை குறித்து சிந்தனை பண்ணி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ தயவையும் தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நம்மால அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க நம்முடைய ஜீவியத்துக்கும் அன்றாட உணவு உடைக்கும் நாம் தங்கும் ஒரு இடத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்களை பார்த்து கொள்ள அல்லது கணவன் மனைவி குடும்பம் நடத்த எத்தனையோ தேவைகள் நமக்கு உண்டு. ஆனாலும் இந்த இடத்துல ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன், எதுவுமே இல்லைனாலும் நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல நாம் அதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேண்டுமானால் நாம் முதலாவது எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. அன்றாட வாழ்வை ஒவ்வொரு நாளும் தேவைக்கு போதுமானதை எடுத்துக்கொண்டு அந்தந்த நாளை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில பொல்லாத மனிதர்களுடைய ஆலோசனை, சில பொல்லாத மனிதர்களுடைய வழிநடத்துதல், அல்லது நம்முடைய கண்கள் பார்க்கிற காரியங்கள், காதுகளால் கேட்ட காரியங்கள், நாம் பேசின சிலரோடு கலந்து ஆலோசித்த காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கை முறைமையாக மாற்றிக்கொள்ள நாம் விருப்பப்படுவது மிகவும் தவறான ஒரு காரியம். இந்த இடத்துல அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடும் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் களி கூறுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு நற்காரியங்களை பார்ப்போமானால், அதனுடைய அடுத்த வசனம் ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பதும் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் களி கூறும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் நம்மை கொண்டு போய் நடத்துகிற ஒரு தெய்வமாக காணப்படுகிறார். அப்படி உயரமான ஸ்தலங்களில் நாம் கொண்டு நடக்கும் போது அநேகருக்கு வெளிச்சமாய் நாம் இருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து முடிக்க அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வெவ்வேறான காரியங்களை சிந்தித்து அவைகளை குழம்பி உங்கள் இருதயத்திலே போட்டு அவைகளை சிந்தித்து உங்கள் யோசனைகளை கெடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி தேவனை தன் துணையாக பற்றி கொண்டு அவரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்களானால், அவர் உங்களுக்கு துணை செய்கிறவரும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரும் உங்கள் கவலைகளை எல்லாம் விசாரிக்கிறவருமாய் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்ப்போமானால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு,
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அப்படி மனமகிழ்ச்சியா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்படி நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இப்படி ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையானது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வார்த்தையே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையா இருக்கிற நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு அவர் மேல் நம்பிக்கையா இருப்பதோடு அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். அப்படி வாஞ்சையா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை உறுதிப்படும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்கும். அப்படி விசுவாசத்தோடு காணப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், விருப்பங்கள் அவனுக்கு நிறைவேற்றப்படும். அவனுடைய வழிகளிலே அவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த நம்பிக்கையை யார் மேல் வைக்க வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி வைக்க வேண்டும் என்பதை குறித்து சங்கீதம் 118 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை நாம் வாசிப்போமானால், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், அல்லது நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், அல்லது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், நீங்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியம், தொழில், வேலை, முன்னேற்றம், குடும்ப சூழ்நிலை, சுகாதாரம், பாதுகாப்பு, இப்படி எந்த காரியமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை குறித்து மனுஷனிடத்தில் போய் நம்பிக்கையா இருப்பதை விட்டுவிட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து அவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து அவரில் களி கூறுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில அவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய ஒரு நல்ல தெய்வமாய் காணப்படுகிறார். அவர் நமக்காக தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் பாடுகளை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார், அவருடைய தலையிலே முள்முடி சுமத்தப்பட்டு அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை நமக்கு மன்னிக்க அவர் தாமே பாடுகளை அனுபவித்து அவர் தாமே நமக்காக சாபமானார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.